Right now, open your hearts to the Lord. Make your secret sins bare before the Lord. Then He will sanctify you and make you an altar. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்து மூன்றாவது ஒரு பலிபீடத்தை பற்றி யாத்ராகமத்திலே வாசிக்கிறோம். அது வெண்கல பலிபீடம். The third kind of altar is an altar of brass. மூன்றாவது பலிபீடம் வெண்கல பலிபீடம். மோசேக்கு தேவன் சொன்னதான வெண்கல பலிபீடம். அந்த பலிபீடம் மரத்தினால் செய்யப்பட்டு வெண்கலத்தால் மூடப்பட்டிருந்தது. The third is an altar of brass. It is made of wood and covered with brass. It was made by Moses. இந்த வெண்கல பலிபீடமானது ஒரு மனிதனுடைய மனுஷீகம் ஆண்டவருடைய கிருபையினால் மூடப்படுகிறதை காண்பிக்கிறது. This altar, brazen altar, refers to how the humanness of man is covered or compassed about by the grace of God. எந்த மனிதனுக்கும் ஒரு பலவீனம் உண்டு, ஒரு மனுஷீகம் உண்டு. Every man has what is called human nature. ஆனால் மனுஷீகத்தோடு கூட பரலோகத்திற்கு ஒருவனும் ஏறி போகலாகாது. But with